நமக்கு ഈ മെഷീന്റെ പ്രൈസ് എങ്ങനെ വരുന്നത്? சார் நம்மகிட்ட இதே மாதிரி மிஷினில் வந்து 2 டைப்ஸான மிஷின் இருக்கு. ஒன்று வந்து எம்எஸ் மைல்டு ஸ்டீல்லையும் ஒன்று வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ் ஸ்டீல் இருக்கு. இப்போ எம்எஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா 888. இதே இதில் நம்ம எஸ்எஸ்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6,000 ரூபா பே பண்ணோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடைச்சிடும் சார். ஓகே. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெல்ட் இது வந்து ஸ்குராடு மெக்கானிசம். இதோட இது வந்து ட்விஸ்ட் முறுக்குன்னுவாங்க, திரிமுறுக்கு. கேரளாவில் அதிகமாக வந்து சேல் ஆகக்கூடியது. கேரளத்தில் கூடுதல் போகுന്ന முறுக்கு திரிமுறுக்கு, ആ ஒரு டைப் முறுக்கு. அதிக மிஷின் வந்து நாங்கள் இந்த ட்விஸ்ட் டைப் வந்து கேரளாவில் தான் அதிகமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் കേരളത്തിൽ പോകുന്ന മെഷീൻ കൂടുതൽ ഇതാണ്. ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா 7 இன்ச் டிஸ்பிளே போட்டிருக்கோம். டச், ஃபுல் டச். இதோட இப்போ ஓல்டேஜோட இண்டிகேட்டரை வந்து நாங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கஸ்டமர் பிளேஸில் வந்து ஒரு 170 160 அந்த எபோ வந்துச்சுன்னா மிஷினில் வந்து எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இன்டிமேஷன் பண்ற விதமா நாங்கள் வோல்டேஜ் மீட்டர் பண்ணிருக்கோம். இதை நம்ம 200லேருந்து 240 வரையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது இண்டிகேட் கொடுக்குற மூலியமா நம்ம மிஷினை வந்து ரன் பண்ணி அதுக்கான அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து மோட்ரு, ஹைட்ராலிக் பவர் மோட்ரு யூஸ் பண்ணுறோம். இந்த பவர் பேக் வந்து இதோட ஆயில் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 26 லிட்டரு, 60-80 ஹைட்ராலிக் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. அதே ஃபீச்சர்ஸில் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 5 டன் சிலிண்டர் கெப்பாசிட்டி. ஓகே ஓகே. அதோட ப்ரெஷர் வந்து 5 டன் வரையும் நம்ம கொடுத்துட்டு அதுக்கான மாவோட நம்ம அவுட்புட்டையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த மாவோட வந்து ஒரே அளவான டிசைனு, ஃப்ளோ, ப்ரெஷர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நம்ம ரொட்டேஷன் சென்சார் பயன்படுத்துகிறோம். சென்சார் உண்டல்ல இதோட ஃபீச்சர்ஸில் வந்து ரொட்டேஷன். നമുക്ക് ഈ മെഷീൻ കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ പിന്നെ അടുത്തത് ഏതാ വരുന്നത്? இதுக்கு അടുத்த ப்ரைஸ் வந்து இன்னொன்று இருக்குது சார். നമുക്ക് ഈ മെഷീനിൽ കസ്റ്റമൈസ് ചെയ്യാൻ പറ്റും? ഇതിന്റെ എന്താ പറയുക, സിലിണ്ടറിന്റെ അളവെല്ലാം മാറ്റാൻ പറ്റുമോ? மாற்றலாம் சார், சேஞ்ச் ചെയ്യാൻ പറ്റും, சேஞ்சிங் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு 788 எஸ்எஸ் மிஷின் பார்த்தோம்னா அதுலேயும் நம்ம இந்த ட்விஸ்ட் டைப் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம்னு கஸ்டமர் விரும்புனாங்கன்னா அதை நம்ம அவங்களுக்கு அட்டாச்சும் பண்ணி கொடுக்குறோம். அதனால அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கையில் இருந்துச்சு, அதை வச்சு நம்ம வாங்கிட்டோம். ஆனால் இந்த ட்விஸ்ட் அதிகமாக மூவ் ஆகுது, நம்மளால பண்ண முடியாமல் அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி நிற்க தேவையில்ல. நாங்கள் அதுக்கே அட்டாச் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அவங்க திரும்ப எங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணிக்கணும்னாலும் அட்டாச்மெண்ட் பண்ணி எல்லா கேவிட்டுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு டெமோவும் காமிச்சிருவோம். ஓகே. நெக்ஸ்ட் இதுல இருந்து அதுக்கு அடுத்தது வந்து ഇതിന്റെ അടുത്ത മെഷീൻ ഇത്. ஆமா சார். ஓகே. ஹைஜெட் பிரீமியம் கிராண்ட். ஓகே. SLI 440D சார். இதோட ட்ரம் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 25 kg கெபாசிட்டி. 25 kg கெபாசிட்டி. மோஸ்ட்லி எங்க கிட்ட இருக்கிற டீலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா A1 சிப்ஸ், கிருபை, அதுக்கப்புறம் ஜெயராம் பேக்கரி, ஹைதராபாத்தில் வந்து ரோஸ், இப்படி பிக்கஸ்ட் கம்பெனி லிங்கா, இவங்க ஃபுல்லாமே மோஸ்ட்லி வாங்குறது வந்து இந்த மிஷினை வந்து லைக் ഈ മെഷീൻ ആണല്ലേ. ഓക്കേ. ഇത് എങ്ങനെ നമുക്ക് റേഞ്ച് വരുന്നത്? இதுல அவுட்புட் இதோட மிஷின் வந்து 988 பிளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு 60,000 ரூபாய். 60,000 ரூபாய். ഇതിലും നമുക്ക് രണ്ട് മെറ്റീരിയൽ ഇരിക്കും. ஆமா சார். ஓகே ஓகே. ഇതിന്റെ മെയിൻ പ്രത്യേകത எம்எஸ் மைல்டு ஸ்டீல்லையும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு எஸ்எஸ்லயும் இருக்கு. ഇതിന്റെ മെയിൻ എന്താ വരുന്നത്? சார் இதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 102 முறுக்கு குவாண்டிட்டி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். வேற ஒரு ஹேண்டில்ல வந்து நம்ம எடுக்கணும்னா ஒரு இதுக்கு வந்து 102 முறுக்கு எடுத்து எண்ணெயில அடிக்கலாம். இதோட பேர் டேக்கு வந்து இதுக்கு வந்து 1000 கிலோ வரையும் போட்டுக்கலாம். 1000 கிலோ ஒரு ദിവസം எடுத்துக்கலாம் அவுட்புட் எடுத்துக்கலாம்.